நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்வீடன் வர்றீங்கன்னா என்னென்ன திங்ஸ் கொண்டு வரணும், மெயினாக கிச்சன் திங்ஸில் டவுட் இருந்துச்சுன்னா என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்கிறேன். இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் இருக்குது. ஃபுல் ஃபர்னிஷ்டு ஒன்று இருக்குது, அன்ஃபர்னிஷ்டு ஹவுஸ் இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் 4 ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸில் தான் இருந்திருக்கோம். அதில் பேசிக் திங்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். பாத்திரத்தில் பால் காய்ச்சுற பாத்திரம் ஒன்று இருக்கும், மீடியம் சைஸ் பாத்திரம், பெரிய சைஸ் பாத்திரம், ஸ்டைனர், அப்புறம் தோசை பேன் இருக்கும், பெரிய சைஸ் பேன் ஒன்று இருக்கும். கட்லரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். செராமிக்ஸில் கப்பு, பவுலு, பிளேட்டு எல்லாமே இருக்கும். மெயினாக பேசிக் ஐட்டம்ஸ் வந்து எல்லா வீட்லேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கிச்சன் ஐட்டம்ஸு. மற்றபடி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், சோஃபா எல்லாமே இருக்கும் ஃபுல் ஃபர்னிஷ்டு ஹவுஸில். என்னென்ன திங்ஸ் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன்னா, குக்கர் மெயினாக இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதில் இண்டக்ஷன் பேஸ் வாங்கிக்கோங்க. அலுமினியம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டிஷ்வாஷரில் போட்டால் அது கலர் ரொம்ப மங்கி போயிடும். அதே மாதிரி இட்லி பாத்திரம் அது நல்ல அடி கனமான பாத்திரமாக வாங்கிக்கணும். பனியார சட்டியும் அடி கனமான பாத்திரம். அப்புறம் கடாய் ஒன்று. மிக்ஸி நான் கொண்டு வந்தேன். அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. கிரைண்டர் இங்கே தான் வாங்கணும், இங்கேயே எங்களுக்கு கிடச்சிது. மிக்ஸியுமே இங்கே கிடைக்கும். ஆனால் என்னென்னா ஒரு ஜார் தான் வரும், நமக்கு சட்னிலாம் அரைக்க சிரமமாக இருக்கும். மெயினாக நான் கொண்டு வந்த பாத்திரம்னா குக்கர், மிக்ஸி, இட்லி பானை, பனியார சட்டி ஒன்று, கடாய் ஒன்று. அதான். மற்றபடி இங்கே இருக்கிறத வச்சே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி மசாலா பாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது, எல்லாமே நம்ம தான் கொண்டு வந்துக்கணும். மேக்ஸிமம் இந்தியன் ஸ்டோரில் கிராசரிஸ் எல்லாமே கிடைக்கும். மெயினாக நம்ம வீட்டில் அரைக்கிற சாம்பார் தூள் அந்த மாதிரி மசாலாலாம் நமக்கு ஊர்லேருந்து கொண்டு வர்றது தான் நல்லது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா மெடிசன்ஸ், குழந்தைக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கிறது நல்லது. இங்கே வந்து ஆல்வடான் தான் கொடுக்க சொல்லுவாங்க. அது சில பேபிஸ்க்கு தான் கேட்கும், சில பேபிஸ்க்கு கேட்காது. நீங்கள் இருமல், சளி எல்லாத்துக்கும் சிரப்பு கொண்டு வர்றது நல்லது. போத் பெரியவங்க சின்னவங்க 2 பேத்துக்குமே எடுத்துக்கிறது நல்லது. அன்ஃபர்னிஷ்டு ஹோமாக இருந்தால் அவன், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதெல்லாம் தான் இருக்கும். மற்ற எதுவுமே இருக்காது. எல்லாமே நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை ஊர்லேருந்து கொரியர் பண்ணிக்கலாம். நாங்கள் இது வரைக்கும் கொரியர் சர்வீஸ் யூஸ் பண்ணதில்லை. நாங்கள் எப்பயும் லக்கேஜ்லேயே போட்டு எடுத்துக்குவோம். இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.